காலையிலே ஒரு நல்ல காரியமாக சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன். பெல்லுலாம் எரிஞ்சு போய் கிடக்குது. வந்துட்டாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்த்தா லொக்கேஷன் 1.5 கிலோமீட்டர் தான் காமிக்குது. சரி, அங்கேருந்து வேறு எங்கேயும் அழைச்சிட்டு போகிறானா என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் அப்படியே மண்டை காயுது. எனக்கு ஒரு சோதனையா நம்மளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி விலாகு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே எப்போவுமே ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் தான் நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது ஒரு கவரை கொண்டு போயிட்டு ஒரு ஹதியா, இதில் பணம் இருக்குது, இதை போயிட்டு ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையிலேயே ஒரு நல்ல காரியமாக சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம். ஒரு 10 ஸ்கூல்லேருந்து ஒரு 20 நிமிஷம் டியூட்டி, 10 to 20 நிமிஷம் உள்ள தூரம் தான். அங்கே தான் போயிட்டுருக்கேன். எப்போதும் செஞ்சிட்ருப்பாங்க, மாதத்தை ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி ஏதாவது காசு பணம் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவை காலையிலே கொடுத்துட்டாங்க. சரி, நம்மளும் அதை சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூட்டை இது நிறையாம்பாங்க, அடிக்கடி வரக்கூடிய ரூட்டு தான் இது. அப்படியே கொஞ்சம் தூரம் இருக்கும். அப்படியே ஒரு அவுட்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த வழியாக போனால். ஓகே, இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பழமையான பில்டிங்ஸ்லாம் நிறையா பார்க்குற மாதிரி தெரியும். அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வச்சுருப்பாங்க இந்த ஏரியாவை. நல்லாயிருக்கும். வந்துட்டேன், ஆளை காணோம். கதவை தட்டி பார்ப்போமா? பெல்லுலாம் எரிஞ்சு போய் கிடக்குது. சரி, நம்ம வீட்டுக்கே கால் பண்ணி அவங்கள வாங்கிக்க சொல்லுவோம். பெல்லு சுவிட்சை பார்த்தீங்களா, எரிஞ்சு போயிருக்குது. கால் பண்ண சொல்லியிருந்தேன், கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்கிக்குவாங்க. 12 காலைல பார்க்கும்போது 8, இப்போ மணி 7:45 ஆகுது. அம்மாடி, சரியான குளிராக இருக்குது. தொப்பி எடுத்து போட்டிருக்குது. நாளைக்கு நான் சொட்ரு பொண்ணு முழுக்க 2-3 நாளில். அப்போ தான் காலையில் தாக்க முடியும். வந்துட்டாங்க. هلا السلام عليكم، كيف حالكم؟ شكرا، الله يجزاك خير، الله يكتبك. الحمد لله كويس. جزاك الله خير. الله يسهل امرك يا رب. ان شاء الله كويس. என்னப்பா இது? ரூமில் ஒரு 11:30 மணிக்கு ஒரு ப்ரெட்டை வாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன். லொக்கேஷன் அனுப்பிச்சு ஜாக்கெட்லாம் போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம ஆள். எங்கே இப்போ அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணி பார்த்தா லொக்கேஷன் 1.5 கிலோமீட்டர் தான் காமிக்குது. சரி, அங்கேருந்து வேறு எங்கேயும் அழைச்சிட்டு போகிறானா என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் அப்படியே மண்டை காயுது. எனக்கு இந்த போயிட்டுருக்கேன். என்னன்னு பார்க்குறேன், போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். என்னடா இது, நாளைக்கு ஸ்கூல் வர இருக்குது. சரி, பார்ப்போம் என்னென்னு. மிட் நைட்டு 12:30 ரோட்டை தெருவை சுற்றிட்டு இருக்கேன். என் பாஸு சாவியை அடிச்சிட்டாரான். சாவியை அடிச்சுட்டு என் பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு தேட விட்டாப்ல. இவர் நான் பின்னாடி பக்கம் அவர் தேடிட்டு இருக்காரு, நான் முன்னாடி பக்கம் தேடிட்டு இருக்கேன். வாக்கிங் போன இடத்துல சாவியை தொலைச்சிட்டாரு. கார் சாவி எடுத்துகிட்டு எதுக்கு வரணும்? வாக்கிங் போகிறதுக்கு என்னத்தை சொல்லலை நான். இப்படி எல்லாம் நடந்து போயிருக்காரு. சாவியை தேடிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு 3/4 மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன். திரும்ப வந்த வழியாக நடந்து போய் திரும்ப தேடிட்டு இருக்கேன். நம்ம கார் அங்கே கிடக்குது.
என்ன பொழப்பு இது? என்ன செய்ய? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அம்மா முடியல, நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு வேறு எழுந்திரிக்கணும். பார்ப்போம், கிடைச்சா ஓகே தான். அது மொபைலோட சேர்த்து அந்த சாவியை வந்து மேக்னெட்டோட சேர்த்து ஒட்டி வச்சுருந்துருக்காப்புல. அது பாக்கெட்டில் வந்து எடுக்கும்போது விழுந்திருக்கு. எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. அப்படியே போகிறேன், ஒரு 2 கிலோமீட்டராச்சும் நடந்திருப்பேன். சரி ஓகே, நைட்டு ஒரு வாக்கிங் நடக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு நடையாக போச்சு நம்மளுக்கு. கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேது. இல்லை நாளைக்கு காலையில் வேறு வந்து தேடணுமா? என்னடா இது, கண்டென்ட்டே இல்லையே வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தால் இப்படி ஒரு கண்டென்ட்டாக நம்மளுக்கு. என்னத்தை சொல்ல, சோதனை மேல் சோதனைங்கிற மாதிரி இப்படி ஒரு சோதனையா நம்மளுக்கு. நம்ம காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்படியே சுற்றிட்டு வரேன். ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்பி போவோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, எனிவே நாளைக்கு காலையில் தொடருவோம். பகலில் கொஞ்சம் தேடுவோம். இந்த பக்கத்தில் உள்ள கிளீனர்ஸ் இருப்பாங்களே, துப்புரவு தொழிலாளிகள், அவங்கக்கிட்ட பார்த்து சொல்லி வச்சுட்டு போவோம். இவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஆனால் ஒரு சாவி கீழே விழுந்தது கண்டுபிடிக்க முடியலையப்பா, என்னன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, சந்திப்போம் மீண்டும். கொடுமையிலும் கொடுமை, இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. வாக்கிங் போகணுன்னுலாம் ஆசைப்பட்டதெல்லாம் ரைட்டு தான், இப்படி ஒரு வாக்கிங்காக நம்மளுக்கு. எனிவே சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதி ஓடி அர்ஜென்ட்டாவான்னு சொல்லி அல்லா சாவி கிடச்சிருச்சுன்னு மெசேஜ் அனுப்பிட்டார். அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கு வேலை மிச்சம். ஓகே, சுக்ரன். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க.